மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க் 10:27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். With God all things are possible. மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் இது கூடாததல்ல. தேவனால் எல்லாம் கூடும். நாம் சில காரியங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. இன்னும் சில காரியங்கள், பல காரியங்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. பல சூழல் வருகிறது. அந்த சூழலும் அந்த காரியங்களும் நாம் திகைத்து போகும்படியாக செய்கிறது. எப்படி இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வருவேன்? எப்படி இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன்? எனக்கு முன்பாக பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, இத்தனை பேர் இருக்கிறாங்க சுற்றி இருந்து, எப்படி இந்த காரியத்திலிருந்து நான் மீண்டு வர முடியும்? இது செய்ய முடியாத ஒன்றாச்சே. அப்படிதான் அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற காரியங்கள் இருக்கிறது. What to do when you ask to do the impossible? வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யணும், ஆனால் அதை செய்ய முடியல. செய்ய முடியாததை எப்படி செய்வது? செய்ய முடியாததை எப்படி செய்வது? பரிசுத்த வேதத்தில் செய்ய முடியாததை, மனுஷனால் செய்ய முடியாததை ஒரு மனுஷன் தெய்வத்தை கொண்டு, ஆண்டவரை கொண்டு அவன் செய்து முடித்தான். எப்படி செய்தாரு? அதே போல நாம் செய்யும் போது நம்மாலையும் செய்ய முடியும் என்ற ஒரு நிலை ஏற்படும். முதலாவது, what was impossible with man will be made possible through God. மனுஷனால் கூடாதவைகள் ஆண்டவரை கொண்டு அதே மனுஷன் செய்து முடிக்க முடியும். எப்படி செய்து முடிக்க முடியும்? இந்த தானியேல் என்ன செய்தாரோ அதே போல நாம் செய்யும்போது நம்மாலையும் செய்து முடிக்க முடியும். தானியேல் என்ன செய்தார்? நம்பர் 1, he spoke sensible. ஞானமாக, புத்தியாக இந்த தானியேல் அவர் பேசினார். நாம் எடுத்துக்கொள்வோம் தானியேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கலாம். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவனுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசினான். மனுஷனால் கூடாதது அதே மனுஷனால் எப்படி செய்து முடிக்க முடியும்? ஸ்பீக் சென்சிபிள். ஞானமா, புத்தியா பேசு. அல்லேலூயா. ஞானமா, புத்தியா பேசு. பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? வார்த்தைகள் ஒன்றை கொண்டு வரும், வார்த்தைகள் ஒன்று கொண்டு போகும். அல்லேலூயா. வேர்ட்ஸ் கேரி பவர். வார்த்தைகள் வல்லமையை அது கொண்டு வரும். அந்த வல்லமை ஒன்று உருவாக்கும் அல்லது அந்த வல்லமை ஒன்றை அழிக்கும். தானியேல் அவனுடைய சூழலை அவன் மாற்றினான். யாருனாலையும் செய்ய முடியாது, ஆனால் தானியேல்னால செய்ய முடியக்கூடிய ஒரு நிலை வந்தது. எப்படி நடந்தது? he spoke sensible. the words of Daniel, அவன் பேசின வார்த்தைகள் அது புத்தியாக இருந்தது. அது எப்படி இருந்தது? அது புத்தியாக இருந்தது. என்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். நாம் எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொள்ளு. போதும். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொள்ளு. என் சகோதரா சகோதரி, இது இந்த தீமோத்தேயு இந்த பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதை நீ என்ன செய்ய? நீ பார்த்துக்கோ. அதை கை விட்டுறாத, அதை விட்டுறாத. ஞானமா காரியங்களை கையாளு. என் சகோதரா சகோதரி, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை தன்னுடைய சரீரத்திலே கழுவப்பட்ட சரீரங்களாய் இருக்கிறவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாருக்குமே ஒன்று ஒப்புவிக்கப்பட்டது. அல்லேலூயா.
கர்த்தர் அவருடைய கிருபைகளை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையை அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவருடைய கிருபைகளை கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை கொடுக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அதை விட்டு விடாதே. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னை சரிப்படுத்தும், உன்னை சீர்படுத்தும். ஆண்டவருக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக உன்னை கொண்டு போகும். அதை விட்டு விடாத. எங்க தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ என்ன செய்ய? காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகி ஓடு. ஏன் தெரியுமா? இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாத. உன்கிட்ட இருக்கிறத நீ இழந்து விடுவாய். உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்து விடுவாய். தேவனுடைய கிருபைகளை இழந்து விடுவாய். தேவ ஆசீர்வாதங்களை இழந்து விடுவாய். தேவ வார்த்தைகளை நீ இழந்து விடுவாய். தேவ சுவாபத்தை இழந்து விடுவாய். நீ எதை பெற்றுக்கொண்டாயோ ஆண்டவரிடத்திலிருந்து அதை நீ இழந்து விடுவாய். இதுல என்ன பியூட்டினா, எப்போ இழந்து விட்டோன்னு தெரியாமலே அநேகர் இருப்பாங்க. அல்லேலூயா. எப்போ இழந்து விட்டார்கள் என்று தெரியாமலே அவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, அதை அவன் கையை விட்டு போயிடுச்சுனே தெரியாது. சவுல் ராஜாவை போல ஆண்டவர் இல்லாமல் ஒரு வெற்றியும் பெற முடியாது. ஒரு யுத்தத்தை அவன் செய்ய முடியாது. ஆனால் அவன் தைரியமாக துணிஞ்சு போய் யுத்தத்திற்குள்ளாக அவன் கடந்து போகிறான். என் சகோதரா சகோதரி, இழந்து விடாதே, இழந்து விடாதே. ஸ்பீக் சென்சிபிள். நீ ஞானமாய் பேசலனா நீ எதை இழக்கக்கூடாதோ அதை இழந்து விடுவாய். அல்லேலூயா. நீ ஞானமாக பேசலை அப்படின்னா நீ இழக்கக்கூடாதவைகளெல்லாம் நீ இழந்து விடுவாய். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கூட ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, எண்ணத்தை நாம் சம்பாதித்து வைத்தாலும் எல்லாம் கைவிட்டு போயிடும். ஞானம் இல்லை அப்படின்னா, இந்த ஞானம் எப்படி வரும்? கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். ஆண்டவர் இருக்கணும். ஆண்டவர் இல்லைன்னா யூ வில் லூஸ் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் நீ இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். வாட் வி ஸ்பீக், என்ன பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறோம். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ பேரை பார்க்க முடியும். ராங் வேர்ட்ஸ், தவறான வார்த்தைகள் தவறான விளைவுகளை கொண்டு வரும். எசபேல் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய பேர் சொல்லலாம். அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எசபேலை பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய பாருங்களேன். ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அப்பொழுது ஆகாப் ராஜாவின், அதாவது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் மனைவியாகிய எசபேல் ஆகாபினிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கு உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அந்த ஆகாப் ராஜாவை, தன்னுடைய மனைவியாகிய எசபேல் அவங்க கேட்குறாங்க. ஏன் நீ சோகமாக இருக்கிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற, ஏன் வருத்தமாக இருக்கிற என்று கேட்கிறார். என்ன நினச்சி பாருங்க, வாசிங்க. ராஜா ராணியை பார்த்து, எசபேலை பார்த்து அவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலனாகிய நாபோத்தோட பேசி உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேற திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்றேன். அதற்கு நாபோத் அவன் என்ன சொன்னா, என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான் என்றான். அப்பொழுது அவன் மனைவியாகி எசபேல் அவனை நோக்கி, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும், இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். யாருடைய இது? யாருக்கு? அல்லேலூயா. யாருடைய இது? யாருக்கு? வார்த்தைகள் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. தவறான வார்த்தைகள் தவறான விளைவுகளை கொண்டு வரும். சகோதரா சகோதரி, யூ வில் நாட் நோ. ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் ஆண்டவர் சூழலை மாற்றி விடுவார். என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த தவறான வார்த்தைகள் தவறான விளைவுகளை கொண்டு வந்தது. என்ன விளைவுகள் தெரியுமா கொண்டு வந்தது? அதே அதிகாரத்தில்
17ஆம் வசனத்திலிருந்து நீங்க பாருங்க என்ன விளைவுகள் வந்தது என்று பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பேனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் தவறான வார்த்தை நம்ம பயன்படுத்தும் போது தவறான விஷயம் என்ன வரும் தெரியுமா? இதுதான் வரும். வாசிங்க. நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். தவறான வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளு என் பிரியமான தேவஜனமே. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை கொண்டு வந்துடும். நீ என்ன வார்த்தை பேசுற? அல்லேலூயா. நீ என்ன வார்த்தை பேசுற? ராங் வேர்ட்ஸ் will always bring you wrong things. தவறான வார்த்தைகள் என்றைக்குமே தவறான சம்பவங்கள் நடக்கும்படியாக செய்துவிடும். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு நீங்க வாசிங்களேன் அந்த வசனம், அதோட முடியல. 23வது வசனம். எசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். எத்தனை கொடூரமான வார்த்தைகள் ஆண்டவரிடத்திலிருந்து வருது பாருங்க. அல்லேலூயா. நம்ம இடத்துல வருகிற வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தையோ அந்த வார்த்தைக்கு ஏற்றதை போல ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை கடந்து வரும். தவறான வார்த்தை தவறான விளைவுகளை கொண்டு வரும். டோன்ட் டூ இட். அதை செய்யாத. தானியேல் அவன் ஞானமாய் பேசினான், அவன் புத்தியாய் பேசினான். பேசுகிற வார்த்தைகள் ஒன்றை உருவாக்கும், உன்னை உயர்த்தும், உன்னை பாதுகாக்கும். அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் இருக்கு, 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பார்க்கலாம் வேகமாக. 23ஆம் வசனம் உடைய. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, உன் பணம் உன்னோட என்ன செய்யட்டும்? உன் பணம் உன்னோட என்ன செய்யட்டும்? நாசமாய் போக கடவுது. அவன் பணத்தை கொடுத்து என்ன பண்றான்? தேவ அபிஷேகத்தை பெறணும்னு நினைக்கிறான். இப்போ இருக்கிற காலத்தில் கிறிஸ்துவ உலகத்தில் பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. பணத்தை கொடுத்து பட்டத்தை வாங்கிக்கிறான், பிஷப்புன்ற பட்டத்தை வாங்கிக்கிறான். பணத்தை கொடுத்துட்டு பாஸ்டர்னு பட்டத்தை வாங்கிக்கிறான். பணத்தை கொடுத்துட்டு ரெவரண்டன் பட்டத்தை வாங்கிக்கிறான். எல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறான். பணத்தை கொடுத்தா என்ன செஞ்சிடலாம்? எது வேணாலும் செஞ்சிடலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துடலாம். என் சகோதரா சகோதரி, you don't know what this God can do. இந்த ஆண்டவர் என்ன செய்வார் என்று உனக்கு தெரியாது. பேதுரு அவருடைய வல்லமை தனக்கும் அந்த வல்லமை வந்துரும் நினைச்சான். அல்லேலூயா. what you do is what you get. நீ என்ன செய்கிறாயோ அது உனக்கு வந்துரும். what you speak it will happen. நீ என்ன பேசுகிறாயோ அதனுடைய விளைவு உனக்கு வந்துரும். உன் பணத்தை கொடுத்து எனக்கு இது வேணும் எனக்கு கொடுத்துருன்றான். பேதுரு அவர் சொல்றாரு 20வது வசனத்துல, அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட என்ன செய்யட்டும்? கர்த்தரை அவ்வளோ ஈஸியா நினைச்சிடாதீங்க. கர்த்தரை அவ்வளோ ஈஸியா நினைச்சிடாதீங்க. மனிதனை போல ஆண்டவர் அல்ல. God has all ears. கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா.
நாம் செய்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பேசுகிறதை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிவார். யூ cannot fool this God. இந்த ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. வாட் யூ ஸ்பீக் will determine your destiny. நீ பேசுகிற விஷயம் உன்னுடைய எதிர்காலத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்குமோ, உன் முடிவு எங்க இருக்குமோ அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நீ கடந்து வருவாய். மிரியம் சொல்றா 12ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, வேகமாக நேரம் இல்லை, 1ஆம் வசனத்தை பாருங்களேன். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். கல்யாணம் பண்ணது மோசே, இவங்களுக்கெல்லாம் என்ன வந்துச்சு? அல்லேலூயா. பாருங்க, மோசேக்கு விரோதமாய் இவங்க பேசுறாங்க. என்ன பேசுனாங்க? வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசே மாத்திரம்தான் பிரசங்கம் பண்ண முடியுமா? எங்களாலெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாதா? மோசே மாத்திரம்தான் மெசேஜ் கொடுக்க முடியுமா? எங்களாலெல்லாம் மெசேஜ் கொடுக்க முடியாதா? அல்லேலூயா. தடி எடுத்தவன்லாம் யாரு? சொல்லுப்பா, தடி எடுத்தவன்லாம் யாரு? தண்டல்காரன். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் கேட்காம இருக்கலாம். நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, ஞானமாய் இரு. இன்னும் நீ இழந்து கொண்டு தான் இருக்கிற. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யற? நீ இழந்து கொண்டு இருக்கிறாய், உனக்கே தெரியல. நீ நல்ல ஐஸ்வர்யவானாய் நான் இருக்கிறேன், நான் சம்பூர்ணமாய் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறாய், உனக்கே தெரியல. உனக்கே தெரியல. இந்த மிரியாமும் ஆரோனும் மோசேயை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஏன் மோசேக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாரா? ஏன் எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். என் சகோதரா சகோதரி, இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, செய்கிற தப்புல ஆண்டவரை கூட முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது. செய்கிற தப்புல ஆண்டவரை முன்னாடி கொண்டு வைக்கிறது, அதுதான் அதில் மிக மோசமான ஒரு விஷயம். The worst part is bringing God into what they speak. அவர்கள் பேசுகிற காரியத்திலலாம் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறது. இப்படி தான் எல்லாரும் வச்சாங்க பரிசுத்த வேதத்தில். வச்சவன் எல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்தான். ஆதாம் வச்சான். ஏன் பண்ணி இந்த பழத்தை சாப்பிட்ட? அதுக்கு என்னங்க சொல்லணும்? ஏன் பழத்தை சாப்பிட்ட? என்ன சொல்லணும்? அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? சொல்லுங்க பார்ப்போம். ஐயா, தெரியாமல் சாப்பிட்டேன், முட்டாள்தனமாக செஞ்சுட்டேன், ஏவாள் கொடுத்தாங்க, நான் தெரியாமல் நான் சாப்பிட்டேன். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன தெரியுமா சொன்னான்? வாசிங்க 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அதற்கு ஆதாம், நீ ஏன்பா பழத்தை சாப்பிட்டேன்னு கேட்டதுக்கு ஆதாம் அவர் என்ன சொன்னார்னு பாருங்க. 12வது வசனம் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். எப்படி வருது பாருங்க. ஆமாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, ஆமாங்க, ஏதோ மன்னிச்சிருங்க, என்ன ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நீங்க கொடுத்த அந்த ஸ்திரீ எனக்கு அந்த கனியை கொடுத்தா. அல்லேலூயா. புல்லிங் God into your wrong doings. நீ செய்கிற தவறெல்லாம் என்ன செய்கிற? ஆண்டவரை உள்ளே கொண்டு வந்து வைக்கிற. அதான் மிரியம் செஞ்சா, அதான் ஆதாம் செஞ்சான், சவுல் ராஜாவும் அதான் செஞ்சான். 1 சாமுவேலில் நீங்கள் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தை எங்க நிறைவேற்றினா? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றல. ஆனா என்ன சொல்லிட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே அதுக்கு பதில் சொல்ல பாருங்க. அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக தாங்க கொண்டு வந்தேன். ஆண்டவருக்காகங்க. செய்யற தப்ப என்ன செய்யறான்? ஆண்டவரை உள்ள கொண்டு வந்து வைக்கிறான். அல்லேலூயா. தவறான வார்த்தை தவறான விளைவுகளை கொண்டு வரும். எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். நாபால்னு ஒருத்தர் இருந்தான். நாபால்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பைத்தியக்காரன், முட்டாள், அறிவில்லாதவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். நாபால் அவன் தவறான வார்த்தைகளை அவன் பயன்படுத்தினான். என்ன தெரியுமா நடந்துச்சு? அவனே காலியாகிட்டான். ஆண்டவர் அவனை அடித்தார், அவன் செத்து போனான். யாரு? தவறான வார்த்தைகளை பேசினவன். ஆனா அவனுடைய மனைவி அவ புத்தியா பேசினார். அபிகாயில்னா என்ன தெரியுமா அர்த்தம்? தகப்பனின் சந்தோஷம், ஃபாதர்ஸ் ஜாய். பேர் பாரு எப்படி இருக்குன்னு. அவனுடைய பேர் என்னது? முட்டாள். இவளுடைய பேர் என்னது? தகப்பனின் சந்தோஷம். இவ புத்தியா பேசினா. she spoke sensible. ஞானமா பேசினா, புத்தியாய் பேசினா. சூழலே மாறி போச்சு. ஆமென். நல்லா கவனமா கேளு. முதல் பாவம் எங்க வந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. ஃபர்ஸ்ட் சின். நான் மறுபடியும் சொல்ல, நல்லா கவனமா கேளுங்க. நல்லா கவனமா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. முதல் பாவம் எங்க வந்தது? பிசாசின் இடத்துல வந்துச்சு. ஆண்டவராகிய கர்த்தர் he created ஏகப்பட்ட தேவ தூதர்களை அவர் உண்டு பண்ணினார். ஏஞ்சலிக் பீயிங்ஸ். அதுல முக்கியமா 3 பேரை உண்டு பண்ணினார். அவர்கள் பிரதான தூதர்கள். ஒன்று மிகாவேல், மைக்கேல். 2வது கேப்ரியல். 3வது யாரு சொல்லுங்க பாப்போம்? லூசிஃபர். முதலாவது மைக்கேல், he is an angel for war. எல்லா யுத்தங்களை செய்யக்கூடியவர். யாரு? மிகாவேல். 2வது காபிரியேல், அவர் நற்செய்திகள், செய்திகளை சொல்லக்கூடியவர்கள். ஆண்டவர் சொன்ன, போய் இந்த இடத்துல போய் நீ இந்த செய்தி சொல்லு, போய் மரியாதை இடத்துல போய் செய்தி சொல்லு, போய் மரியாதை இடத்துல போய் செய்தி சொல்லுவோம். இப்போ எலிசபெத் இடத்துல போய் செய்தி சொல்லு, எலிசபெத் போய் நீ போய் அங்கே போய் செய்தி சொல்லு, நீ போய் இங்கே போய் செய்தி சொல்லு. செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு மெசஞ்சர் காபிரியல். ஆனால் 3வது லூசிஃபர். இந்த லூசிஃபர் யாரு அப்படின்னா, he is an angel for worship. ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பிரதான தேவதூதன். எல்லா இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவர். எக்ஸ்ட்ராடினரி வர்ஷிப் ஏஞ்சல். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க பாருங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகும், புஷ்பராகும், வைரம், படிக பச்சை, கோமைதகம், எஸ்பி, இந்திரநிலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அழகா இருக்கு பாருங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டு இருந்தது. ஹல்லேலூயா. பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடியவன், எல்லா கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கக்கூடியவன், நல்ல ஆராதனை செய்யக்கூடியவன். யாரு? லூசிஃபர். ஆனால் இவனுக்குள்ளாக பெருமை வந்துருச்சு. அந்த பெருமை ஒரு பாவம். அந்த பெருமை என்ற அந்த பாவம் உள்ள அந்த மாத்திரத்தில் அவன் எவ்வளவு தூரத்துக்கு போனானோ அவ்வளோ தூரம் அவன் கீழே தள்ளப்பட்டான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பெரிய ஒரு உயரத்தில் ஆண்டவர் வைத்தார். ஆனால் அவனுடைய
தவறான எண்ணம், தவறான வார்த்தை. அவன் போய் மற்ற தூதர்கள் இடத்துல சொல்றான், நான் என்ன செய்ய போறேன், நான் பெருசா ஆக போறேன், நான் அப்படி செய்ய போறேன், நான் இப்படி செய்ய போறேன், நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன். அல்லேலூயா. இவங்க போய் என்ன செய்யறா, மற்ற தேவ தூதர்கள் இடத்துல, அங்க இருக்கிற மற்ற ஏஞ்சலிக் பீயிங்ஸ், மற்ற தூதர்கள் இடத்துல போய் சொல்றான், ஐ வில் ரைஸ் அப், நான் இன்னும் நல்லா பெருசா வரப்போறேன், ஆண்டவரை விட பெரிதாக வரப்போகிறேன், இன்னும் நான் உயர போகிறேன், நான் என்ன போல இப்படி செய்ய முடியும், யார் செய்ய முடியும், என்ன போல அப்படி செய்ய முடியும், என்ன போல இப்படி செய்ய முடியும், ஐ கேன் டூ எனிதிங், ஐ கேன் டூ எனிதிங். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளு. இவன் சொன்னதுனால இவன் கீழே தள்ளப்பட்டா, இவன் சொன்னதை கேட்டான் பத்தியா, நல்லா கவனமா கேளு. இவன் சொன்னதுனால இந்த தூதன், பிரதான தூதன் கீழே தள்ளப்பட்டான். இவன் சொன்னதெல்லாம் ஒருத்தன் கேட்டான். யார் கேட்டா சொல்லுப்பா? அவன் கூட இருந்த தேவ தூதர்கள் மொத்த பேரும் கீழே தள்ளப்பட்டான். ஆமென். நீ கேட்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு ஸ்க்ரீனில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. இந்த காது இருக்குல்ல, காது, அது எப்படி இருக்கு பாரு, சொல்லுப்பா. கருவறை மாதிரி இருக்கு. ஒரு குழந்தை வளரக்கூடிய, ஒரு குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய, உருவாகக்கூடிய ஒரு இடம் கருவறை. இந்த காதினுடைய ஷேப் எப்படி இருக்கு பார்த்தியா? நீ கேட்கிற விஷயம் ஒன்றை உருவாக்கும். அல்லேலூயா. ஐயா, நான் எதுவுமே செய்யலைங்க, நான் சும்மா தாங்க கேட்டேன். ஏவாள் சும்மா தாங்க கேட்டா, வாழ்க்கையே போச்சு. அநேகருடைய வாழ்க்கை இப்படி சும்மா கேட்டு கேட்டே சும்மாவே ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். நீ இன்னும் சும்மா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன். அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளு. அந்த தேவ தூதர்கள்லாம் கேட்டாங்க, இந்த லூசிஃபர் சொன்ன காரியங்கள் எல்லாம். மொத்த பேர் என்ன செஞ்சுட்டான், அவன் கீழே வந்துட்டான். நல்லா கவனமாக கேளு. கீழே வந்தவன் என்ன தன்மை செய்கிறான், கீழே வந்த தேவ தூதர்கள் என்ன தன்மை செய்கிறாங்க, நீ பேசுகிற பத்தியா வார்த்தைகள், இந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து கொண்டு போய் அடுத்தவனுடைய செவிகளுக்குள்ளாக அவன் வைக்கிறான். அல்லேலூயா. யூ டோன்ட் நோ வாட் திஸ் டெவில் கேன் டூ. இந்த பிசாசு என்ன செய்வான் என்று உனக்கு தெரியாது. நீ கேட்கிற காரியங்கள் உன்னை உருவாக்கும். நீ கேட்கிற காரியங்கள் ஒன்று உன்னை அழித்து விடும். வாட் ஆர் யூ ஸ்பீக்கிங்? நீ என்ன பேசுற? டோன்ட் ஃபால் இன்டு த ட்ராப். நீ மாட்டிக்காத, மாட்டிக்காத, மாட்டிக்காத. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எப்படி அந்த தேவ தூதர்கள் தள்ளப்பட்டார்களோ, இந்த பூமியில கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீ தள்ளப்படுவாய். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்கே இந்த தானியேல், he spoke sensible, ஞானமா பேசலாம், ஞானமா பேசினா. அந்த ஞானமாய் பேசின வார்த்தைகள் அந்த அதிகாரி கேட்டான். அந்த அதிகாரி கேட்டு அந்த ஞானமுள்ள வார்த்தைகள் அவனுடைய நிலையை மாற்றினது. Speak sensible, that will change your destiny. உன் வாழ்க்கையை அது மாத்திரும். உன் வாழ்க்கை என்ன செஞ்சிடும், அது மாத்திரும். அபிகாயில் ஞானமா பேசினா, அவ வாழ்க்கையவே மாத்திட்டா. ஆனா அவனுடைய அந்த அபிகாயிலுடைய கணவன் நாபால், அவன் முட்டாளா பேசினா, அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான், வாழ்க்கையே இழந்துட்டான். அல்லேலூயா. Speak sensible, ஞானமா பேசு, தானியேலை போல பேசு. What you cannot do, you can do. நீ செய்ய முடியாததை உன்னால செய்ய முடியும், ஞானமாய் நீ பேசும்போது. அல்லேலூயா. மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இரண்டாவது, தானியேலுடைய வாழ்க்கையில what was impossible with man made possible with God. மனுஷனால் கூடாதவைகள் அதே மனுஷனால் எப்படி அவன் செய்து முடித்தான். இரண்டாவது தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கலாம். தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். இரண்டாவது, he asked time, நேரத்தை கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? he had faith, அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவன் போய் டைம் கேட்குறான். எப்படி டைம் கேட்க முடியும்? ராஜா கிட்ட டைம் கேட்டு சொல்லனா அப்பவே தலையை வெட்டிடுவாங்க. ஆனால் அவன் போய் கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he had faith, அவனுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது.
ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், he spoke sensible, ஞானமாக பேசினான். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு, என்ன வார்த்தை கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். வேர்ட்ஸ் ஆஃப் டேனியல், தானியேலுடைய வார்த்தைகள். ரெண்டாவது, he asked time, நேரத்தை கேட்டான். அப்படின்னா அது he had faith, அவனுடைய விசுவாசத்தை குறிக்குது. ரெண்டாவது என்னன்னா the faith of Daniel. முதலாவது the words of Daniel, ரெண்டாவது the faith of Daniel. அல்லேலூயா. இந்த ராஜாவினிடத்துல எந்த ராஜா எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லி உத்தரவு போட்டானோ அதே ராஜாவினிடத்துல தைரியமா போய் நிற்கிறான். எப்படி முடியும்? அல்லேலூயா. எப்படி தெரியுமா நின்னா? அவன் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மீது அவன் விசுவாசம் வைத்தான். அல்லேலூயா. he had faith in God. அவன் கர்த்தரிடத்தில் அவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசம் தெரியுமா? நான் வேகமாக முடிக்கிறேன். என்ன விசுவாசம்? the faith of Daniel. தானியேலுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? 3 விதமாக இருந்தது. முதலாவது the faith that trust God without seeing. எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, ஆனாலும் நம்பினான், விசுவாசித்தான். அதுதான் தானியேலுடைய விசுவாசம். எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, ஆனாலும் விசுவாசித்தான். the faith of Daniel, the faith that trust without seeing God. 16வது வசனம், 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய, தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சாரு? அவர் அறிவித்தான். பின்பு காலத்தில் தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான். எதுவுமே அவனுக்கு வரல. எதுவுமே வரத்துக்கு முன்னாடியே ராஜாவின் இடத்துல போய் அவன் சொல்றான், ராஜாவே எனக்கு டைம் கொடுங்க. எப்படி கேட்க முடியும்? விசுவாசம் இருந்தா கேட்க முடியும். என்ன விசுவாசம்? ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம். எதுவும் பார்க்கல, எதுவும் கேட்கல, ஆனாலும் என்ன செஞ்சான்? அவன் விசுவாசித்தான். A true faith does not require any proof. உண்மையான விசுவாசம் எதுவும் இருக்கணுன்றது அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், உண்மையான விசுவாசம் எதையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எதையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி விசுவாசிக்கும் தெரியுமா? கர்த்தர் யார் என்று தெரிந்தா விசுவாசிக்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் யார் என்று நமக்கு தெரிந்தா அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு கடந்து வரும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியமா. நீ என்னை பார்த்ததுனால நீ நம்புறப்பா, நீ என்னை பார்த்ததுனால விசுவாசிக்கிற. ஆனா பார்க்காதவன் ஒருத்தன் விசுவாசிக்கிறான்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த தானியேல் அப்படிப்பட்டவன். அவன் எதையுமே பார்க்கல, அவன் எதையுமே கேட்கல, ஆனாலும் அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. A true faith does not require any proof to see or to hear. உண்மையான விசுவாசம் எதையும் பார்க்கணும்னு நினைக்காது, எதையும் கேட்கணும்னு நினைக்காது. உண்மையான விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டவர் யார் என்று தெரிந்தா உண்மையான விசுவாசம் கடந்து வரும். அல்லேலூயா. அது காலத்தை பார்க்காது, அது அசிங்கத்தை பார்க்காது, அது ஏமாற்றத்தை பார்க்காது, எதுவுமே பார்க்காது. ஆண்டவரை மாத்திரம்தான் பார்க்கும். ஆண்டவர் யார் என்று தெரிந்தா அப்படிப்பட்ட விசுவாசம் கடந்து வரும். அல்லேலூயா. இங்க இந்த தானியேல் அவன் நம்புறான், அவன் விசுவாசிக்கிறான். அவன் போய் ராஜா இடத்துல போய், ராஜாவே எனக்கு டைம் கொடுங்கப்பா. என்ன ஒரு துணிச்சல்! எந்த ராஜா கொல்லணும்னு ஆர்டர் போட்டாரா, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாரோ, அதே ராஜா கிட்ட போய் நிற்கிறான். ராஜா எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் கிவ் மீ டைம். எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் பாருங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்களேன், வேகமாக நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்துமா ரட்சிப்பை அடைகிறீர்கள். என்ன ஒரு வசனம் பேதுரு எழுதியிருக்கிறார்! ஐயோப்பா, வேற லெவல் எழுதியிருக்கிறார். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் என்ன செய்றீங்க? அன்பு கூறுகிறீர்கள்.
இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள். சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூறுகிறீர்கள். எதுவுமே நடக்கல, ஆனா எல்லாம் நடந்ததை போல ஒரு உணர்வுக்குள்ளாய் கடந்து வருகிறீர்கள். அதுதாங்க விசுவாசம். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அது ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றும். A faith that trusts God without seeing. பார்க்கல, கேட்கல, எதுவுமே அடையல, ஆனாலும் விசுவாசிக்கிறான். அதுதான் தானியேலுடைய வாழ்க்கையில மனிதனால் கூடாதது அதே மனிதனால் செய்து முடிக்க முடிந்தது. அடுத்தது பி. அடுத்தது என்ன மாதிரி விசுவாசம் இருந்ததுன்னா தானியேலுக்கு, the faith that glorifies God, not himself. அந்த விசுவாசம் ஆண்டவரை உயர்த்தினது, தன்னை தாழ்த்தினது. முதலாவது என்ன விசுவாசம்? எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, ஆனால் தேவனை விசுவாசித்தான். தேவன் யார் என்று தெரிஞ்சிச்சு. இரண்டாவது தானியேலுடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, the faith that glorifies God himself, not him. ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தினது, தன்னை கீழே கொண்டு வந்தது. This is very important. இது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா, ஒரு சின்ன ஒரு பிரசங்கம் வந்துருச்சுன்னா, சின்ன ஒரு பாடல் வந்துருச்சுன்னா, தன்னையே உயர்த்தி, தன்னையே மகிமைப்படுத்தி, தன்னையே எல்லாம் காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, pride will take your blessings. பெருமை உன் வாழ்க்கையை அழிச்சிரும், உன் ஆசீர்வாதத்தை அழிச்சிரும், உன்னையே அழிச்சிரும். ஆமென். பரிசேயர்கள் எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். பரிசேயர்கள் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வேகமாக நாம் அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 40, 42, 43. யோவான் 12 இருங்க. யோவான் 12, 40, 42, அப்புறம் 43. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். 42 வாசிங்க. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். ஆண்டவர் வேண்டாம், மனுஷன் சொல்லுகிறது தான் வேணும். இன்றைய இப்போ இருக்கிற சமுதாயத்தில் அப்படிதான் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தை வேண்டாம், மனுஷனுடைய வார்த்தை வேணும். கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு அங்கீகாரம் வேண்டாம், மனுஷனிடத்துலேருந்து எனக்கு அங்கீகாரம் வேணும். கர்த்தர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, மனுஷன் கோச்சிக்க கூடாது. கர்த்தரை திருப்திப்படுத்துவதை விட மனிதர்களை திருப்திப்படுத்துகிற சமுதாயத்தில் காலங்களில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால என்னதான் வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஏற்றதே போல வார்த்தைகளை பேசுறாங்க, ஜனங்களுக்கு ஏற்றதே போல எல்லாத்தையும் மாத்திடுறாங்க. அது கர்த்தருக்கு பிடிக்காதே, கர்த்தர் வெறுப்பாரே, அது கர்த்தருக்கு விரோதமான செயல் அல்லவா. கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீ இழக்கக்கூடுமே. எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு உரிய ஒரே பிரச்சனை என்னது? மனிதர்களுக்கு முன்பதாக எப்படி செய்யணும்? நம்ம கரெக்டாக இருக்கணும். மனிதர்கள் நம்மளை அங்கீகரிக்கணும், மனிதர்கள் நம்மளை உயர்த்தணும், மனுஷன் நம்ம நல்லவன் சொல்லணும். அப்போ ஆண்டவர் கெட்டவன் சொல்லுவாரே, அதை பற்றி கவலை இல்லை. அல்லேலூயா. அதை பற்றி கவலை இல்லை. வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர்கள் யார்? அந்த அவர்கள் பரிசேயர்கள். யாரு பரிசேயர்கள்? வேதத்தை போதிக்கக்கூடியவன். அல்லேலூயா. வேதத்தை போதிக்கக்கூடியவன். அவர்கள் பரிசேயர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறார்கள். என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் எல்லாமே போயிடும். ஏன் ஆரம்பத்திலே வரல தெரியுமா? எல்லாம் கடைசியில் கரெக்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வச்சிருக்கிறார். அந்த டைம் வர வரைக்கும் பேசாமல் தான் இருப்பார். அந்த டைம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு எல்லாமே போயிடும். அன்றைக்கு என்ன ஆகும்? எல்லாமே போயிடும். இந்த பரிசேயர்கள் அவன் மனுஷனுடைய வார்த்தைகளை பெருசா நினைக்கிறான், கர்த்தருடைய வார்த்தைகள் அவனுக்கு பெரிதாக இல்லை. என் பிரியமான தேவஜனமே, உண்மையான விசுவாசம் கர்த்தரை உயர்த்தும், தன்னை தாழ்த்தும். வாழ்க்கையில் வாட் இஸ் இம்பாசிபிள், எது நடக்கக்கூடாததாக இருக்கிறதோ அது உங்களால் செய்து முடிக்கணும் அப்படின்னா
ஆண்டவர் உங்களோடு இருக்கணும், நீங்கள் கர்த்தரை உயர்த்தணும், உங்களை என்ன செய்யணும், தாழ்த்தணும். மூன்றாவது, நேரம் இல்லை, மூன்றாவது, the kind of faith what Daniel had. எப்படிப்பட்ட விசுவாசம் தானியேலுக்கு இருந்தது? முதலாவது என்ன விசுவாசம் இருந்தது? எதையுமே பார்க்கல, எதையுமே கேட்கல, ஆனாலும் விசுவாசித்தான். இரண்டாவது விசுவாசம், it glorifies God not himself. ஆண்டவரை உயர்த்தக்கூடிய ஒரு விசுவாசமாக இருந்தது, தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு விசுவாசம். ஆண்டவரிடத்துல இது இந்த விஷயத்தை இன்னும் அடுத்தடுத்த இதில் நான் சொல்லுகிறேன், எப்படி ஆண்டவரை உயர்த்தினார், தன்னை தாழ்த்தினார் என்று. ராஜாவினுடைய சமூகத்திற்குள்ளாக சென்று ராஜாவினிடத்துல சொல்றாரு, ராஜாவே, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இந்த மறைபொருளை, இந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தும்படியான மறைபொருளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார், நான் அல்ல, ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, அதுதான் கர்த்தரை உயர்த்துவது, அவனை தன்னை தாழ்த்துவது. மூன்றாவது, அதுக்குள்ள போகல, அதுக்குள்ள டைம் இல்லை, அதனால நான் அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறேன். மூன்றாவது, the kind of faith Daniel had. எப்படிப்பட்ட விசுவாசம் தானியேலுக்கு இருந்தது? மூன்றாவது, the faith that penetrates others. எப்படிப்பட்ட விசுவாசம் தானியேலுக்கு இருந்ததுன்னா, தன்னுடைய விசுவாசம், அந்த விசுவாசம் அடுத்தவனுக்குள்ளாக போகும்படியாக உள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. எப்படி? தனக்குள்ளாக இருந்த விசுவாசம் அது மற்றவர்களுக்குள்ளாகவும் போகும்படியான ஒரு விசுவாசம். A faith that penetrates into others. தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனமும் 46, 47 வசனங்களை பார்க்கலாம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். இதுல கூட பாருங்க, அவர் தன்னை உயர்த்தல, அவர் சொல்லாரு பாருங்களேன், இனிமேல் சம்பவிக்க போகிறதே மகாதேவன் ராஜாவுக்கு நான் தெரிவித்தேன்னு சொல்லல. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் ராஜாவுக்கு சொன்னங்க இந்த அர்த்தம்னு சொல்ல, ஆண்டவர் சொன்னார், என் ஆண்டவர், என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் என்றார். இதுதான் கர்த்தரை உயர்த்துவது, நம்மை தாழ்த்துவது. வாசிங்க, அதுல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இனிமேல் சம்பவிக்க போகிறதே மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் கூப்புற விழுந்து. யார் விழுந்தா? ராஜா. யாருக்கு முன்பாக விழுந்தாரு? ஒரு சாதாரண ஒரு அடிமை. தானியேல் யாருன்னா, ஒரு அடிமையாக இஸ்ரேல் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவன் தானியேல். நல்லா கவனமா கேளுங்க. பாபிலோனியர்கள் வேற ஜாதி மக்கள் முன்பாக அவர்கள் கீழே எந்திரிக்க மாட்டாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவர்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 3, அவர்களுக்கு முன்பாக வணங்க மாட்டாங்க. இது அவர்களுடைய ரூல். பாபிலோனியர்கள், பெர்சியர்கள் 2 பேருமே வேற வேற. பெர்சியர்கள் வேற, பாபிலோனியர்கள் வேற. ஈராக் அண்ட் ஈரான், அதுதான் பாபிலோனியர்கள்ன்றது ஈராக், இப்போ இருக்கிற நவீன ஈராக். பெர்சியர்கள்ன்றது நவீன ஈரான். 2 பேருமே வேற வேற. எல்லாம் சித்தப்பா மாறு, அப்படிதான், அந்த சொந்தம் தான். ஆனால் 2 பேருமே வெவ்வேறு நபர்கள், வெவ்வேறு தேசங்கள். இவர்கள் 2 பேருக்குமே மாறாத ஒரு சட்டம் வைத்திருப்பார்கள். 2 பேருக்குமே ஒரே சட்டம் தான். பாபிலோனியர்களும் பெர்சியர்களும் அவர்கள் ஒரு சட்ட திட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. உணவு வகையாக இருக்கட்டும், போட்டிருக்க உடையாக இருக்கட்டும், தேசத்தினுடைய சட்டங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ராஜா என்ன செய்யறாரு? அவர் செய்யக்கூடாது, ஆனால் ராஜா என்ன செஞ்சாரு? முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கினான். அவர்கள் பாபிலோனியர்கள், பெர்சியர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, எந்த மனிதனையும் வணங்க மாட்டார்கள். அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளை மாத்திரம்தான் வணங்குவார்கள். அப்படி மீறி யாரு காளியாசா அவர்கள் வணங்கினார்கள் என்றால் அவர்களை கொன்று தலையை வெட்டிடுவாங்க. அதையும் மீறி அவன் வணங்கினான்னா அவனை கடவுளா மாத்துவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா யோசித்து பாருங்க, இங்க ஒரு நிலை எப்படி மாறுகிறது என்று. எவன் கொல்ல வேண்டும் என்று சொன்னானோ, யாரை கொல்ல வேண்டும் என்று சொன்னானோ, அவன் காலில் விழும்படியான ஒரு நிலை வந்தது. இவனுடைய விசுவாசம், தானியேலுடைய விசுவாசம் அந்த ராஜாவுக்குள்ளாக கடந்து வந்தது. வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும். பாருங்க, காணிக்கை செலுத்தி என்ன செய்யணும்? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? தெய்வத்துக்கு தான் என்ன செய்வாங்க? தூபம் காட்டுவாங்க. தூபம் காட்டவும் கட்டளையிட்டான்.
ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார் என்றான். இவனுடைய விசுவாசம் எங்க வந்துருச்சு? ராஜாவுக்குள்ளாக வந்துருச்சு. அல்லேலூயா. இதுதான் தானியேலுடைய விசுவாசம். தானியேலுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? தனக்குள்ளாக இருந்த விசுவாசம் அடுத்தவர்களுக்குள்ளாக போகும்படியாக செய்தது. உங்க விசுவாசம் எப்படி இருக்கு? முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்கா? முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்கா? Have a faith like Daniel. Have a faith like Paul. பவுலை போல ஒரு விசுவாசம் கொண்டு வா. அந்த பவுலுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் எல்லா ஜனங்களுக்குள்ளாக கடந்து வந்து சபைகள் எழும்பின. பேதுருக்குள்ளாக இருக்கிற விசுவாசம் ஜனங்களுக்குள்ளாக வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்தாங்க. சமாரியா ஸ்திரீக்குள்ளா இருக்கிற விசுவாசம் அந்த ஊர்ல இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ளாக எல்லா ஜனங்களுக்குள்ளாக கடந்து வந்துச்சு. உன் விசுவாசம் என்ன செய்யுது? உன் விசுவாசம் என்ன செய்யுது? விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? அல்லேலூயா. மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. What was impossible with man made possible with the same man. எது மனுஷனால் கூடாததோ அதே மனுஷனால் அது கூடும்படியாக ஆண்டவர் செய்தார். எப்படி? நம்பர் 1, வேர்ட்ஸ் ஆஃப் டேனியல், ஞானமாய் பேசினான். இரண்டாவது, ஃபெய்த் ஆஃப் டேனியல், விசுவாசம். கடைசியாக நான் முடிக்கிறேன். கடைசியாக, what was impossible with man made possible with God. மனுஷனால் கூடாததுதான், ஆனால் அதே மனுஷனால் கூடும்படியான நிலை வந்தது. எப்படி? லைக் டேனியல், இஃப் யூ டூ யூ கேன் டூ. தானியேலை போல நீ செஞ்சினா உன்னாலையும் செய்ய முடியும். மூன்றாவது, த ஹார்ட் ஆஃப் டேனியல், தானியேலுடைய இருதயம். என்ன இருதயம் தெரியுமா? எவ்ரிஒன் ஷுட் பி சேவ்ட். எல்லாரும் விடுதலை அடையணும்னு சொல்லி ஒரு இருதயம் தானியேலுக்கு இருந்தது. அதே 2ஆம் அதிகாரம் தானியேலின் புஸ்தகம் 16, 17, 18. வேகமாக, டைம் இல்லை இருந்தாலும் நான் வேகமாக நான் சொல்லுகிறேன். தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய், நல்ல கவனமாக கேளு, தானியேல் மாத்திரம் அவன் போல தானியேலும் தன் தோழரும், யாருங்க? மறுபடியும் சொல்லு, யாரு? தானியேல் ஜெபம் பண்ண போனா ஓகே, தானியேலுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு போனா ஓகே, மற்றது யாரு? பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு. அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? மற்றவனும் அழியக்கூடாது, மற்றவனும் வாழணும், மற்றவனும் உயிரோடு இருக்கணும், மற்றவனும் தேவ ஆசீர்வாதம் பெறணும். என் சகோதரா, சகோதரி, இதுதான் தானியேலுடைய இருதயம். இதுதான் தானியேலுடைய இருதயம். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய இருதயமும் இருக்கணும். ஆனால் ஒரு கிறிஸ்துவனுடைய இருதயம் என்ன இருக்குது? எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. அவ்வளவு வன்மம் அந்த இருதயத்திற்குள்ளாக, அவ்வளவு வன்மம், அவ்வளவு தீமையான எண்ணம், அவ்வளவு தீமையான காரியங்கள், பொல்லாதது, மோசமானது எல்லாம். ஒரு அவிசுவாசிக்கு இருக்கக்கூடாததெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்குது. என் சகோதர சகோதரி, God can see your heart. உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. உனக்கு வேணா உன் இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு இல்லை. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். He knows your heart right from top till the bottom. மேலிருந்து கீழே வரைக்கும் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவனுடைய இருதயம். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. நீ முகத்தை பார்க்கிற, நான் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். வேகமாக ஒரு 2 வசனத்தை நான் பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்ய? காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். மத்தேயு 5:8 பாருங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரு? பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல சுத்தம் இருந்ததுன்னா தேவனை தரிசிக்க முடியும். சங்கீதம் 51 சங்கீதத்துல அழகான ஒரு வார்த்தை, நிறைய பலமுறை நம்ம பார்த்திருக்கிறோம். அழகான அந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை 51 சங்கீதம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல என்ன செய்யுங்க, புதுப்பியும். ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்க. அந்த தானியேல் அவன் சொல்றான், அவன் மற்ற ஞானிகளும் பாபிலோன் தேசத்துல இருந்தானுங்க பார்த்தீங்களா, எல்லாம் சூனியக்காரன், மந்திரவாதி, ஜோசியக்காரன், அவனும் விடுதலை அடையணும், அவனும் சாகக்கூடாது, அவனும் ஆண்டவர்கிட்ட வரணும், அவனும் ராஜா அவனை கொன்றக்கூடாது, அவனுக்காகவும் சேர்ந்த ஆண்டவருடைய சமூகத்தை நாடினான். ஹல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, God seeks a heart like Daniel. தானியேலோட இருதயத்தை போல உன்னுடைய இருதயம் இருந்தா அப்போ உன்னால காரியங்கள் செய்ய முடியும். அது இல்லைன்னா நீ தலைகளாக தண்ணி குடிச்சா கூட உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அத்தனை வன்மம் வச்சிருக்கிற இருதயத்துல, அத்தனை வன்மம் வச்சிருக்கிற. முன்னாடி பார்க்கும்போது அப்படியே கையை கூப்பி கீழே விழுந்துருவேன் நீனு. ஆனா தலையை மறைஞ்ச பிற்பாடு என்ன செய்கிற, அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவ. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு? சகோதரா, உன்ன மாதிரி ஆண்டவர் முட்டாளன்னு நினைச்சியா? Do you think God is a fool? சகோதரா சகோதரி, யோசி. What is in your heart lingering? What has been lingering in your mind and your heart? உன் இருதயத்திற்குள்ளாக, உன்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக எது ஊடுருவி கொண்டிருக்கிறது? யோசித்து பார், யோசித்து பார். God seeks a pure heart. சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட இருதயம் உன்னுடைய இருதயமா இருக்கிறது? What kind of heart do we have? ஆண்டவரிடத்துல கேளு, ஆண்டவரே, சுத்தமான இருதயத்தை என்ன செய்யுங்க, என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னில் என்ன செய்யுங்க, புதுப்பியும். புதுப்பியும். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ செய்ய முடியாதது நீ செய்யணும் அப்படின்னா, ஸ்பீக் லைக் தானியேல். தானியேலை போல பேசு. Have a faith like Daniel. தானியேலை போல விசுவாசத்தை உடையவனாக இரு. Have a heart like Daniel. தானியேலை போல ஒரு இருதயம் உனக்குள்ளாய் கடந்து வரட்டும். அப்படி வந்ததுன்னா, what is impossible will be made possible. எது கூடாததாக இருந்ததோ, எது நடக்காததாக இருந்ததோ, அது கூடும்படியாக, நடக்கும்படியாக, நீ சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர் தாமே, அப்பா, இந்த நாளிலும் தானே உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்குள்ளாய் ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகள் இயேசுவுக்கு நேராக, சிலுவைக்கு நேராக எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை ஆதாயப்படுத்தி, எங்களை ஆயத்தப்படுத்தி, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்தி, தகுதிப்படுத்தி உமக்கு நேரே கொண்டு வர உதவி செய்வீராக. எங்களே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாவங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னிப்பீராக. தானியேலை போல ஞானமாய் பேச, ஞானமுள்ள காரியங்களை கேட்க உதவி செய்வீராக. தானியேலை போல ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. தானியேலை போல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. மனுஷனால் கூடாதவைகள் தான், என் தேவனால் கூடாதவைகள் அல்ல. என் தேவனாலே எல்லாம் கூடும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில நீ செய்கிறதற்காக, இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்கிறதற்காக நன்றி. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமாயிருந்த காரியங்களை வாய்க்க செய்யுங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து, போஷித்து, பலப்படுத்தி வழி நடத்தினீங்க. மீதம் இருக்கிற நாட்கள் ஆசீர்வதிங்க. வரப்போகிற புதிய மாதம் வெற்றியின் மாதமாக, விடுதலையின் மாதமாக, என் கர்த்தர் என்னுடைய சூழலை மாற்றினார், என்னை உயர்த்தினார் என்று நாங்கள் பறைசாற்றக்கூடிய மாதமாக நீர் எங்களுக்கு தந்தீர் என்று நாங்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். வந்த உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடு, ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு, பலத்தோடு, வார்த்தையின் வெளிப்பாட்டு ஆவியோடு கடந்து போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நேசியும் தேவரிடமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.